மீன்பிடி தடைகாலம் முடிந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற ராமநாதபுரம் மீனவர்களின் விசைப்படகு நடுக்கடலில் மூழ்கியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் லிங்கேஷ் வழங்க கேட்டு இருக்கின்றோம். லிங்கேஷ், இப்போ அங்க இருக்கக்கூடிய சூழல் என்ன? அங்க படகுல சென்றவங்களுடைய நிலை எப்படி இருக்கு? கோபாலகிருஷ்ணன், மீன்பிடி தடைக்காலம் முடிந்து 2 மாதத்துக்கு பிறகு மீன்பிடிக்க கடலுக்கு சென்ற விசைப்படகு ஒன்று நடுக்கடல்ல கட்டுப்பாட்டை இழந்து கடல்ல மூழ்கிருச்சு. இதுல பாத்தீங்கன்னா கடல்ல விழுந்து தத்தளித்த 2 மீனவர்களை பத்திரமா உயிரோட மீட்கப்பட்ட நிலையில மேலும் 3 பேர் மாயமாயிருக்காங்க. அந்த மாயமான மீனவர்கள் சக மீனவர்கள் மற்றும் மண்டபம் மெரைன் போலீசார் தீவிரமா தேடி வராங்க. தமிழகத்துல உள்ள கடல் பகுதிகளில் ஏப்ரல் மாதம் முதல் ஜூன் மாதம் வரை மீன்களின் இனப்பெருக்கம் நடைபெறும் காலமாக இருக்கிறது. இதனால பாத்தீங்கன்னா கடந்த ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் ஜூன் 14ஆம் தேதி வரை மொத்தம் 61 நாட்கள் மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்லக்கூடாது என அரசு தடை விதித்திருக்காங்க. இதன் காரணமாக சுமார் 2000க்கும் அதிகமான விசைப்படகுகள் இந்த தடைக்காலத்துல கரையில நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. இதையடுத்து அந்த 60 நாட்களும் மீனவர்கள் தங்கள் படகுகளையும் மீன்பிடி வலைகளையும் சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டு வந்தாங்க. இந்த நிலையில மீன்பிடி தடைக்காலமானது நேற்று ஜூன் 14ஆம் தேதியான நேற்று இரவு 12 மணிக்கு நிறைவடைந்தது. இதையடுத்து ராமேஸ்வரம், பாம்பன் துறைமுக பகுதியில் சுமார் 800க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் புதுப்பொலிவோட கடலுக்கு செல்ல தயாராக கரையில நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில படகுகளுக்கு வர்ணம் பூசப்பட்டு பதிவு எண் எழுதி மீன்பிடி வலை, பலகை, டீசல் மற்றும் ஐஸ் பாக்ஸ் உள்ளிட்ட பொருட்களோட விசைப்படகுகள் இன்று அதாவது அதிகாலை மீன்பிடிக்க கடலுக்கு சென்றாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா 2 மாதங்களுக்கு பிறகு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்வதால கணிசமான அளவுல மீன் கிடைக்கும் என எதிர்பார்த்து சென்ற நிலையில எதிர்பாராத விதமாக மண்டபம் சேது நகர் பகுதியைச் சேர்ந்த சுதர்சன் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகு நடுக்கடல்ல கட்டுப்பாட்டை இழந்து கடல்ல மூழ்கிவிட்டது. இதுல கடல்ல தத்தளிச்ச 2 மீனவர்கள் பத்திரமா மீட்கப்பட்டிருக்காங்க. மேலும் 3 மீனவர்கள் மாயமான நிலையில அவங்கள தீவிரமா தேடி வர்றாங்க. கோபாலகிருஷ்ணன், நன்றி லிங்கேஷ், உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.